இளங்கோவன் ராஜசேகர் சார், சார் நீங்க நிறைய கேஸ் பார்த்துருக்கிறீங்க சார். உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஊழல் சார்ஜஸை நிறைய பார்ட்டிஸ் முன்வைத்திருக்கிறார்கள். ஏடிஎம்கே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுக அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த 4 லட்சம் கோடி ஊழல், இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? வணக்கம் அரவிந்தன். எனக்கு முன்னாடி ராமசுப்ரமணியன் சார் பேசுனதை நான் ஃபுல்லாக என்டோர்ஸ் பண்ணுறேன், ஃபுல்லி. ஏன்னா நாட்டு ஊழல் ஆஸ்பெக்ட் ஒன்று சொன்னார் பாருங்க. அவர் அதாவது அமித்ஷாவோட கம்பல்ஷனு, என்னப்பா நீங்க ஒண்ணுமே செய்யறது இல்ல, சும்மா உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, எதையாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் இங்க உண்மை, அடிநாதமே அதான். அதாவது ஒரு எதிர்கட்சியின் இந்த 4 வருஷம் என்னைய பொறுத்த மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் இன்எஃபிஷியன்சி, என்னைய பொறுத்த மட்டும் அவர்னால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா செய்ய முடியாதது. கடைசி நேரத்துல அவருடைய பவர்ஃபுல் பார்ட்னர் இன் டெல்லி, அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சில விஷயங்களையும் ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்கு தான் இது நடக்குது. இப்ப நீங்க 4 லட்சம் கோடின்றாரு. 4 லட்சம் கோடினா நமக்கு என்னன்னு நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. சரி, 4 லட்சம் கோடி தானுங்களா? ஆமா, இருக்கட்டும். இது கொடுக்கறது இப்ப நீங்க இந்த கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ரிச்சுவல் மாதிரி இப்ப இருக்கு. நீங்க சொன்னவங்க 3 தடவை கொண்டு போய் டிஎம்கே ஏடிஎம்கே மேல கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மிஸ்டர் கருணாநிதி அண்ட் கேபினெட் கலீக்ஸ் மேல கரப்ஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த கரப்ஷன் சார்ஜுக்கு சப்போர்ட்டுக்கு சிபிஐயோட முக்கியமான பெரும் தலைவர்கள் கேடி தங்கமணி, பாலதண்டாயுதம், ராம் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் திருப்பி அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதன் பேரில ஒரு சர்க்காரியா கமிஷன் வைக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. இது பெரிய விஷயமும் கிடையாது. ஏன் நம்ம இப்ப இந்த பிஎம்கே இன்னைக்கு இது நேச்சுரல் அலையன்ஸ் சொல்றாருங்களே, ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நேச்சுரல் அலையன்ஸ்ன்றாரு. இதே பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்க மேல 2017 இவங்க மேலையும், அப்ப ஜெயலலிதா மேடம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவர்கள் மேலையும் சேர்த்துதான் கரப்ஷன் சார்ஜை கொண்டு போய் ரோசையா கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. 2015 18 கரப்ஷன் சார்ஜ். அப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, 7.10 லட்சம் கோடி. அதுல நீங்க அதுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ரெடிகுலஸ் என்னன்னா, அடல்ட்ரேஷன் ஆஃப் மில்க். அவங்களுடைய ஆட்சியில ஆவின் மில்க்ல கலப்படம், விலைவாசி அதிகமாத்து விலையேற்றினதெல்லாம் கிடையாது. ஆமா, பால் கலப்படம். அது அப்புறம் இவரு போய் மிஸ்டர் ஸ்டாலின் போய் 2018 இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 முக்கியமான துறையை வச்சிருந்தாரு. அருமையான துறை. நான் அப்படி சொல்ல வரல. நீங்க கட்சியில இருக்கிறீங்க, நான் என்னன்னா 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பொறுமையா கேளுங்க. இருங்க, நீங்களே ஏன் பிரியம் பண்றீங்க? புனிதமான ஆட்சி, எந்த தவறு செய்யல, ஊழல் புகார் இருந்து சம்பிரதாயத்துக்கு கொடுப்பாங்க. அமித்ஷா சொன்னதுனால கொடுத்தாரு. என்ன சார் உங்களை போன்ற கொஞ்சம் பொறுமையாக இருங்களா? என்ன சார் நீங்க அதாவது ஊழல்னா ஊழல்னு சொல்லுங்க. நீங்க அதை சம்பிரதாயம் அவங்களும் கொடுப்பாங்க, இவங்களும் கொடுப்பாங்க, இவங்களும் கொடுப்பாங்க, யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். இல்ல இருங்க, பேச விடுங்க. நீங்க எங்க விட்டேன்? ரைட். எடப்பாடி சார் 2 முக்கியமான இலாக்காக்கள் வச்சிருந்தாரு, பிடபிள்யூடி அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ். அப்ப இவர் இன்னைக்கு இருந்த சிஎம் கொண்டு போய் அன்னைக்கு கொடுத்தாரு. அது மேல கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய கரப்ஷன் இருக்கு அதுல அப்படின்னாரு. ஏங்க, சுப்பிரமணிய சாமி 2011 கருணாநிதி மேல கொடுத்தாரு. ஏகப்பட்ட, அதாவது இந்த கமிஷன் இது நான் ராமசுப்ரமணிய ஜவஹர்லி சொல்றது அவருடைய கடமையை அவர் நல்லா செவ்வனே செய்யறாரு, அவர் செய்யட்டும். இதுல உண்மை என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது 2 பக்கமும் இல்லாம நம்ம பார்க்க முடியும். ராமசுப்ரமணிய சொன்னது கரெக்ட். இது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்.
ஓகே. எடப்பாடியாருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு. ஓகே. நீங்க அது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இங்க கொடுத்துட்டு இதை ஏன் நீங்க அமித்ஷாக்கு நேரம் அனுப்புங்க, எப்படினாலும் கவர்னர் அங்கதான் அனுப்ப போறாரு, இவர் ஒண்ணும் செய்ய போறது இல்ல, அவரு என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் கேட்க போறாரு. இவர் எதுக்கு ஏர் டேஷ் பண்ணி அங்க போறாரு, அங்க எடுத்துட்டு போய் கொடுக்க போறாரு? போக கூடாதா? இல்லங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? பாவம், இங்க இருந்து அனுப்ப வேண்டியதானே. என்ன சார் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் சமயத்துல அவரு இண்டிபெண்டன்டா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் கொடுத்தாகணும். ஆமா சரி. சார் நான் ஜவஹர் சார் ஒரே ஒரு விஷயம், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளைட் ஏறி இவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? முக்கியமான 4 ரோட் ஷோ பண்ற இடத்தை விட்டுவிட்டு மீட்டிங் நடத்துறதை விட்டுவிட்டு டெல்லிக்கு போறீங்க. திருச்சியில தான் அவர் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தார்ல, பாத்துருக்கலாம்ல சார். ஸ்டாலின் கடைசியா மோடி எப்படி சார் சந்திச்சு சார் நன்றி நன்றி அதெல்லாம் கேக்கட்டும் சார். அவருக்கு தலைவர் சார் அமித்ஷா. ஓகே சார், அதத்தான் கேக்குறேன், ஏன் திருச்சியில பார்க்காம விட்டீங்க? சரி சரி சார் நன்றி. நீங்க சொல்ற இடத்துல பார்க்கணும் இல்ல சார், அரசியல்ல பல பேர். ஜவஹர் அலி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜவஹர் அலி சார், இந்த 4 லட்சம் கோடி, ஓகே 4 லட்சம் கோடி ஊழலுக்கு ஒரு நிமிஷம் அரவிந்த், 4 லட்சம் கோடின்றது நம்மளுடைய ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டேட் பட்ஜெட்டோட நீங்க சொன்னது கரெக்ட். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே 4.75 கோடி தான், லட்சம் கோடி தான் சார். ஆமா சரி, நமக்கு ஒண்ணு இல்ல, கரப்ஷன் கொடுக்கறதுனால அவங்க கரெக்டா ப்ரூவ் பண்ணி நமக்கு என்ன இருக்கு அரவிந்த் இதுல? சார் நான் தான் சொல்றேன், உங்களுக்கு எவிடன்ஸ் மட்டும் ஏடிஎம்கே கொடுத்துச்சுனா சார் ஒரு வருஷத்துக்கு 4.75 லட்சம் கோடி சார், 5 வருஷத்துக்கு எவ்வளவு சார்? இளங்கோவன் சார் எவிடன்ஸ் மட்டும் ஏடிஎம்கே கொடுத்துருச்சுனா சார், எலெக்ஷன் முடியற வரை அதையே வச்சு நிகழ்ச்சி நடத்திடுவோம் சார் நானு. ஆனா அவர் என்னங்கிறாரு, கொடுத்தா நீங்க கொண்டு போய் அறிவாலயத்துல கொடுத்துருங்கிறாரு. நான் என்ன தப்பு? நல்லது சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இளங்கோவன் ராஜசேகர் சார், இளங்கோவன் ராஜசேகர் சார், தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிமுக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை அதிமுக தேர்தல் களத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வலுவானதாக இந்த சார்ஜஸ் அவங்களே வச்சிருக்காங்களா சார்? முதல்ல இல்ல இது ஆக்சுவலி தேர்தல் களத்துல இவங்களுடைய திமுகவின் எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும். ஏன்னா இவ்வளவு 4 வருஷம் ஒரு சரியான எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள சில ப்ராப்ளங்கள், இன்டர்னல் ப்ராப்ளம், அது இது எல்லாமே நடக்குது, தொடர் தோல்விகள், இதெல்லாம் கொஞ்சம் அவங்கள நிலகுலைய வச்சிருச்சு. ஏன்னா அவங்க செட்டரைட் பண்ணி இப்பதான் வராங்க. 2021 அப்புறம் 24 அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்ததுனால இப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு இன்டகிரேஷன் ஆயிருக்கு உள்ள. பட் ஆனா ஒரு சரியான இஷ்யூ இல்லாதனால அவங்க இதை கூர்மைப்படுத்த விரும்புறாங்க. பட் இது இந்த இன்னொன்னு திருப்பி சொல்றேன் சார், அதிமுகவோ திமுகவோ இந்த கரப்ஷன்ன்றது ஒரு பெருசிய அளவுல பாஜக நினைக்கிற மாதிரி, திருப்பி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பாஜக நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பெரும் தாக்கத்தெல்லாம் உண்டு பண்றதுக்கு எனக்கு என்னமோ இந்த தேர்தல்ல அது நடக்காது. இன்னொன்னு, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், இந்த பெட்டிஷன் இந்த கவர்னர்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதே எனக்கு என்னன்னா, ஒரு ஜஸ்ட் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெவலப்மெண்ட், 2-3 டெவலப்மெண்ட் நடக்கும் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் டெல்லி நடந்துட்டு அநேகமா they might constitute a commission of inquiry. ஓகே, அது உங்களுக்கு அது உங்களுக்கு தேர்தலுக்கு ரொம்ப பயன்படும். பாத்தீங்களா, ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டாங்க, எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவாங்கன்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல சூழ்நிலைகள்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். மைனாரிட்டி ஓட் பேங்க் அலினேஷன் இருக்கலாம்னு பயம் இருக்கு, விஜய் வராருன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸிங் கேம்பெயின் மெட்டீரியல் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா அன்புமணி ராமதாஸை வச்சிருக்காங்க, அவர் பெரியவர் என்ன செய்வாருன்னு தெரியாது. இவங்க யாராவது ஒரு ஆள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். பெரிய டெல்லியில இருந்து தான் இவங்க எல்லாத்தையுமே டெல்லியில இருந்து எதிர்பார்க்கறதுனால வர்ற சில ரொம்ப ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன். ஓகே ஓகே ஓகே.